ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நடிகர் அஜித் குமார் ரொம்ப முக்கியமானது ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டதாக எனக்கு ஒரு உணர்வு. அவர் ரசிகர்களுடைய அன்பை, ரசிகர்கள் அந்த நடிகர்கள் மேல வச்சிருக்கிற அன்பை தவறாக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நேற்று சொல்லியிருக்கிறாரு. அவர் திரையுலகத்துல தலை காட்டி 33 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறாரு. அதற்காக அவர் கருத்தை ரசிகர்களோட பகிர்ந்து கொள்கிறார். அதுல அவர் சொல்றாரு, சினிமால 33 வருஷத்தை நிறைவு செய்ததுக்காக நான் அதை கொண்டாடுறதுக்காக இந்த பதிவை நான் எழுதல. எனக்கு எண்களின் மேல நம்பிக்கை இல்லை. சினிமால ஒவ்வொரு வருடமும் எனக்கு முக்கியமானதுதான். பட் இந்த 33 வருஷமும் என்னை ஆதரிச்சு முன்னேற்றியதற்காக உங்களுக்கு முழு மனசோட கைகூப்பி நன்றி தெரிவிக்கிறேன். இன்றைக்கு நான் என்ன நிலைமையில இருக்கிறேனோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய ரசிகர்கள் தான். அந்த ரசிகர்களின் அன்பை தவறாகவோ சுய லாபத்துக்காகவோ பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அதை எப்படி பார்க்கறீங்க? சுய லாபம் அப்படிங்கிறதுக்கு பின்னால பதவிகளுக்காக அவர்களை பயன்படுத்துவதும் வருது. எப்படி பார்க்கறீங்க சார்? இது மறைமுகமான விஜய்க்கு எதிரான சாடல், நேர்முகமாக பாஜகவின் நம்பிக்கைகளை தகர்க்கின்ற சொற்கள். 10 வருஷமா கொடுத்து பார்த்தாலும் சரி. நான் ஏன் ஜெயலலிதாவே இவர் ரூமர், ஜெயலலிதா இவரை தான் மனசுல வச்சிருந்தாங்க. அந்த கடைசி காலத்துல கூப்பிட்ட போது இவர் போகல அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கும் தெரியும் எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு, அதனால போகலன்னு. அஜித் ஹீஸ் அ ஜென்டில்மேன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவங்கெல்லாம் எம்ஜிஆர் மாதிரி பெரிய கொடையாளியா இல்லாம இருக்கலாம், ஆனால் தன்னளவுல விளம்பரம் இல்லாம கொடைத்தன்மை உள்ளவங்க பல பேர் சினிஃபீல்டு. அதில் அஜித்குமார் ஒருத்தர், சந்தேகமே இல்லாமல். இவர் விவேக் அது மாதிரி இருந்தார். அப்புறம் மயில்சாமி இன்னொருத்தர். மயில்சாமி பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய காரியம், பல பேருக்கு தெரியாது. ஒரு பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்குன்னா இவரால் முடிஞ்சதை ஒன்றுடைய ஏற்பாடு பண்ணிட்டு ரஜினிகாந்தை பேசுவார். இவ்வளவு கொடுத்தா போதுன்னே, அந்த பையன் வாழ்க்கை நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி பேசுவார். இது பயன் பெற்றவர்கள் என்கிட்ட சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ரொம்ப பெரிய விஷயம். அதில் அஜித்குமார் அது மாதிரி இருக்காங்க. ஹீஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். எனக்கு ஒரு இது என்னன்னா, அந்த யுகம் ஒன்று இருந்தது சிவாஜி காலத்தில். சிவாஜி மட்டும் கிடையாது, சிவாஜி காலத்தில் இருந்தவங்க யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்வி சுப்பையா, எஸ்வி ரங்காராவ், டிஎஸ் பாலையா, விகே ராமசாமி, எம்ஆர் ராதா, ஒரு மிகப்பெரிய ஆளுமை. இது மாதிரி சகஸ்ரநாமம், இது மாதிரி தெர் வாஸ் அ கேலக்ஸி ஆஃப் ஆக்டர்ஸ் அந்நேரம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச விஜயகுமார் ஒருத்தர் தவிர கேரக்டர் ஆர்டிஸ்டா, குறிப்பிடத்தக்க அளவு கேரக்டர் ஆர்டிஸ்டா யாரையும் பார்க்க முடியல. அவர் ஹீரோவை அவ்வளோ பிரமாதமாக செஞ்சார் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் கேரக்டர் ஆர்டிஸ்டாக விஜயகுமார் ரொம்ப நல்லாவே பண்ணுறாருங்கிற சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு உள்ள ஹீரோஸில் மனசு தொடுற அளவுக்கு எம்ஜிஆர் ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான நடிப்பின் மூலம் எம்ஜிஆரோ நாகேஸ்வர் ராவோ எவ்வளோ சிறப்பாக இருந்தாங்களோ, அல்லது இவரை தவிர வேறு யாராலும் செய்ய இயலாது தெய்வ மகன்கிற படத்தில் 3 கேரக்டர் நடிச்சு காமிச்சார் சிவாஜி. அவர் சொல்லிட்டார், இதை இந்தியில் எடுக்கலாம்னு சொல்லி போகணும், இதெல்லாம் நம்மளால முடியாதுன்ட்டார் சொல்லிட்டார் திலீப்குமார். இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ. அதே மாதிரி தான் கௌரவம் படமும், அந்த பெரியப்பா அதுக்கப்புறம் தம்பியோட பையன், அந்த கேரக்டர் இவர் பண்ணது. 2 பேர் 2 தனி வெவ்வேறு நடிகர்கள் நடிக்கிறாங்கிற ஒரு பிரமை வரும் நமக்கு. அது மாதிரி பல சற்று மிகைப்படுத்தப்பட்ட தியேட்டர்லேருந்து வந்தார், சற்று மிகைப்படுத்தப்பட்ட நடிப்பு இருந்தது. ஆனால் அவர் சொல்லுவார், அது தியேட்டரில் வந்ததுனால இல்லை, என் ரசிகர்களுக்கு ஏற்றபடி நான் நடிக்க வேண்டியிருக்கிறது, அவங்களுக்கு இதுதான் போய் சேரும்னு சொல்லுவார். ஆனால் மிகையே இல்லாமல் பல படங்களில் அவர் சிவாஜி நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி எம்ஆர் ராதாட்ட உள்ள இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, குசும்பு இருக்கு பாருங்க, குசும்பு சாதாரண குசும்பு இல்லைம்பாங்க. அது மாதிரி அவருடைய டயலாக் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட செல்ஃப் இன்னோவேட்டிவாக சொல்லுவார்னு சொல்லுவாங்க. தாய் சொல்லி தட்டாதுன்னு ஒரு படத்தில் அது மாதிரி தான். அவர் கடைசியில் பேங்கர் பகல் நேரத்தில் இருப்பார், நைட்டில் ராபராக இருப்பார், டெக்காய்டாக இருப்பார். அவர் தன்னுடைய பெரிய காரில், ஒரு பென்ஸ் மாதிரி ஒரு காரில் வைப்பார், போலீஸ் ஜீப்பில் யூஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படிம்பாங்க, வண்டியில் ஏறுங்க அப்படிம்பாங்க. நீ எம்ஆர் ரொம்ப அமைதியோட என் வண்டியிலே போகலாமே அப்படின்னு சொல்லி கேட்பார். அது மாதிரி எத்தனையோ சொல்லலாம். ஒன்று சொல்லுவாங்க, எம்ஆர் ராதா கூட நடிக்கும்போது சிவாஜியெல்லாம் எச்சரிக்கையாக இருப்பார்,
அதே மாதிரி டிஎஸ் பாலையா கூட நடிக்கும்போது எச்சரிக்கையா இருக்கு. ஏன்னா அவரையும் முழுங்கிற அளவுக்கு சில கணங்கள் அவங்க வந்து நடிச்சிருவாங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த இதில் வந்து சொல்லுவாங்க, தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஒன்று உண்டு, என்ட்ரப்பி ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் இன்க்ரீசிங்னு. எல்லா இடத்திலும் சரிவுகளைத்தான் சந்திக்கிறோம்னு. நம்ம கிளைமேட் சேஞ்சில் சரிவுகளை சந்திச்சிட்டோம், டெமோக்ரஸி நடத்துகிற விதத்தில் சரிவுகளை சந்திச்சிட்டோம், நடிப்புலேயும் வந்து உச்சங்கள் ஏற்கனவே போயிருச்சு. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறது இயல்பான நடிப்போடு இருக்காங்களா, மனிதர்கள் தங்களுக்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க முயற்சி செய்கின்றார்களா அப்படின்னு பார்த்தா அஜித்குமார் வந்து மற்றவங்களுக்கு நிச்சயமாக நல்ல வழிகாட்டி. என்னுடைய புகழ், எனக்கு ரசிகர்கள் கொடுக்கும் ஆதரவு, இதை நான் தப்பாக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு பெரிய ஸ்டாண்ட். நான் தப்பா பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னா வேற யாரோ தப்பா பயன்படுத்துறாங்கன்னு அர்த்தமா? அப்படியும் ஒரு பொருள் வருது அதுல. அதான் சொன்னல, மறைமுகமாக இது விஜயை பற்றிய பேச்சு, நேரடியாக பிஜேபிக்கு கொடுக்கப்பட்ட சொல். இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. பட் கால மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பு பற்றிய பார்வையும் திரைப்படங்கள் பற்றிய பார்வையும் மாறிட்டு தானே சார் இருக்கும். சிவாஜி SSR எம்ஜிஆர் அந்த பீரியட்ல இருந்த மாதிரி இப்போ நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அப்படி முடியாது. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் வந்து எம்ஜிஆர் படத்தை ரசிக்கிற அளவுக்கு சிவாஜி படத்தை ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆர் படம் வந்து இட் இஸ் an entertainment. சிவாஜி வந்து தன்னுடைய நடிப்புல வந்து இமயத்தை தொட்டிருக்கலாம், அதெல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா ஓவரால் இம்ப்ரெஷன் சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த நடிப்பு வந்து மிகைப்படுத்தப்பட்ட நடிப்பார். நீங்க சொன்ன மாதிரி காலங்கள் மாறிவிட்டன. த டேஸ்ட் ஹஸ் சேஞ்ச்டு. நான் சொல்றது டேஸ்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இவங்க நடிக்கிறது, இவங்களோட டெலிவரி இருக்கு பாருங்க, இவங்கள யாருக்கு வந்து வசன உச்சரிப்பு, சிம்பு ஒரு பையனை தவிர வேற யாருக்கு வசன உச்சரிப்பு இவ்வளவு தெளிவா இருக்கு நான் பார்த்த மட்டும் சார்? நிறைய பேர் நல்லா பேசுறாங்க சார். அதாவது தனுஷ், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் இப்ப வந்திருக்கிற விஜய் சேதுபதியும் சிவகார்த்திகேயன் நீங்க சொல்லலாம். இப்போ தனுஷ் வந்து சில குறிப்பிட்ட ரோல்ல மட்டும்தான் அவரால் பரிமளிக்க முடியுது. அந்த அப்பாவி பையன், இந்த மாதிரி சில குறிப்பிட்ட ரோல்ல மட்டும். அவர் வந்து 2-3 படம் மற்ற படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவராக நடிச்சிருக்காரு. அந்த வயசானவரை நடிச்ச போது நல்லா நடிச்சிருக்காரு. அதான் இன்னைக்கு உள்ள தேவைக்கு வந்து தனுஷ் நல்லா இருக்காரு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்குவேன். ஆனா ஒரு பார்வையின் மூலம் எத்தனையோ உணர்ச்சிகளை காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு திறமை வந்து ஒரு சில பேர்ட்ட ஒரு காலத்துல இருந்தது. இன்னைக்கு அப்படிப்பட்ட திறமை இருக்கவங்களா மிகச்சில பேரை கூட பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சரி சார், அது இன்னும் கேள்விகளையும் விரிவான விவாதத்துக்கும் அது போகும். அதனால அது வேண்டாம், நிறுத்திக்கோ. அடுத்ததாக அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் விரைவில் பாரதிய ஜனதா கட்சியில இணைவார்கள் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஸ்பெசிபிக்கா அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பாஜக போய் சேர்ந்துருவாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? பாஜக சொல்லுங்க சார். அவருக்கு ஏதோ தகவல் கிடைச்சிருக்கு. ராஜேந்திர பாலாஜியை பத்தி நான் கூட தான் நினைச்சேன். மோடி எங்கள் டேடின்னு என்னைக்கு சொன்னாரோ, என்னைக்கு வேணாலும் எஃபர்ட்லெஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துரும் அப்படின்னு நான் நினைச்சேன். என்ன அடுத்து இன்னொன்று என்னன்னா, காமராஜர் வந்து மிஸ்ஸஸ் காந்தி முன்னாடி எப்படி உட்கார்ந்துருந்தார், கால் மேல கால் போட்டு. அவர் கருப்பு தான், அதுல என்ன இருக்கு? வி டிராவிடியன்ஸ் ஆர் பிளாக். ஒரு ஆப்பிரிக்க பேரரசனை போல் கால் மேல் கால் போட்டு கம்பீரமா உட்கார்ந்துருந்தார். எம்ஜிஆராலே அப்படி உட்கார முடியல, கூனி குறிப்பை உட்கார்ந்துருந்தாரு. ஒன்று சொல்றேங்க, நாணயத்துக்கும் நேர்மைக்கும் ஒரு தனி மரியாதை இருக்கு. இந்த இதுல வந்து NDTVல வந்து நான் பார்த்துருக்கேன், பிரணாய் ராய் வந்து ஸ்டுடியோவுக்கு வருவாங்க அந்த காலத்துல. ராஜீவ் வந்திருக்கிறார் அந்த ஸ்டுடியோவுக்கு. பிரணாய் யூஸ் டு அட்ரஸ் ஹிம், எஸ் ராஜீவ் ப்ளீஸ் அப்படிம்பாரு. அவர் சார்னு கூப்பிட்ட ஒரே ஆள் VP சிங் தான். நான் தொடர்ந்து அவருடைய டிவியை பார்த்திருக்கிறேன் அந்த நிகழ்வுகளை. அது நாணயத்திற்கு நேர்மைக்கு அளிக்கப்பட்ட மரியாதை. எங்க நாணயமும் நேர்மையும் குறையுதோ அங்க பயம் வரும், தற்காப்பு மேலிடும். அப்படி இருக்கும்போது தற்காப்புக்கு சிறந்த இடம் எதுன்னு சொல்லி பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால வந்து அப்படி போனா நான் அதிசயப்பட மாட்டேன். நீங்க சொல்றீங்களே சார், டாக்டர் ராய் சார்னு கூப்பிடுறது இல்லைன்னு, அது கிட்டத்தட்ட திரு பாலச்சந்திரன் அப்படிங்கிறது தான். அந்த பாலச்சந்திரனோட நான் பேட்டி எடுக்கிறேன்னா திரு பாலச்சந்திரன் தான் சொல்லணும், சார்னு சொல்றது இல்லை அப்படிங்கிறது மீடியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாடம்.
ஆமா அதாவது ஆமா அதாவது ஈக்குவலா 2 பேர் பேசுறீங்க. அதுல நீங்க ஒருத்தர பெரிய ஹீரோவாக பார்த்துட்டீங்கன்னாலே, நீங்க அவரோட உரையாடுவதற்கு, அவரிடமிருந்து மக்களுக்கு செய்திகளை கொண்டு சேர்ப்பதற்கான உரையாடலை நடத்துவதற்கு நீங்கள் தகுதி இழக்கிறீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சீசன்ல இருந்த வேல்யூ. ஆமாங்க. அந்த நேரத்துல அவர் வந்து விபி சிங் சார்னு கூப்பிட்டாரு. அவர் மத்த எல்லாரையும் பேர் சொல்லி தான் கூப்பிட்டாரு. கூப்பிட்டாரு. நான் இன்னொன்னு சொல்றேங்க. இது கேட்டா சரி பல பேருக்கு தெரியாது. இந்த இவங்கள வந்து வின்டர்ல வந்து இந்த இதுல ரயில்வே ட்ராக் பக்கத்துல உட்கார்ந்திருக்க ஜனங்களை எல்லாம் விரட்டி விட்டாங்க. காலிமணி என்க்ரோச்சர்ஸ்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க எல்லாம் விபி சிங்கிட்ட வந்து முறையிட்டாங்க. விபி சிங் வந்து அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து இதுதான் முக்கியமான விஷயம். அவர் அந்நேரம் ஹி வாஸ் அ நோபடி. அவர் எம்பி கூட கிடையாது. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அவ்வளவுதான். அங்க வந்து உட்கார்ந்து he summoned the general manager of the railways and the man came. வந்தார் அவர். அது நேர்மைக்கு கொடுக்கப்பட்ட பணிவு. கேட்டாரு எதுக்காக வேண்டிய இது மாதிரி வைக்கிறீங்கன்னு. இல்ல அவங்க இடைஞ்சல் பண்றாங்க, அதனால என்க்ரோச்சர்ஸ் கிளியர் தர ஒரு வழி இல்லை. நோட்டீஸ் கொடுத்தீங்களா? ஆமா வெர்பல் நோட்டீஸ் கொடுத்தோம். ஏன் வெர்பல் நோட்டீஸ்? இல்ல ரிட்டன் நோட்டீஸ் கொடுத்தா அவங்க கோர்ட்ல போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிடுறாங்க. இது சொல்றதுக்கு உங்களுக்கே வந்து நல்லா தான் சொல்றீங்க, கரெக்டா சொல்றீங்கன்னு இருக்கீங்களா? they will not go. அவங்க பணிஞ்சாங்க. நான் இது மாதிரி பல விஷயங்கள் திரு விபி சிங் அவர்களை பத்தி சொல்ல முடியும். நான் இங்க காமராஜ் வந்து பார்த்திருக்கோம். நம்ம நேருவா இருக்கட்டும், லால் பகதூர், குல்சாரி லால் நந்தா 3 தடவை இடைக்கால பிரதமராக இருந்தவர். அவர் காமராஜ் வந்து எப்படி நின்னாருன்னு பார்த்திருக்காரு. பணிவோட நிற்பார். காமராஜ் அவரும் அரசியல் பண்ணியிருக்காரு, எல்லாருமே அரசியல் பண்ணியிருக்காங்க. ஆனா காமராஜ் கடைசி வரைக்கும் அந்த நேர்மையில வந்து அப்பழுக்கற்ற நேர்மை, அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு சார். கண்டிப்பா. நீங்க ராஜேந்திர பாலாஜி மோடி எங்கள் டேடின்னு சொன்னாரு, அதனால எப்ப வேண்டுமானாலும் அவர் போயிடுவாரு அப்படின்னு சொன்னீங்களே சார். பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரியே வந்து மதவாத கட்சின்னு பாஜகவை அவதூறு செய்யறாங்க திமுக காரங்க அப்படின்னு பேசுறாரு. அப்போ இவர் வந்து அதை ஏற்கல, அந்த வாதத்தையே ஏற்கல. பிஜேபியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக பேசுற மாதிரி பேசுறாரு. ஆமா, இதுல இருந்து கோயில் பணத்தை வச்சு எது கல்லூரி கட்டுறீங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து இவர் பிஜேபியுடைய ஊதுகுழலாக மாறிக்கொண்டிருக்கிறார். எவ்வளவு துரதிருஷ்டம். ஆக அப்படின்னா அங்க முன்னாள் அமைச்சர்கள் தான் பாஜக பக்கம் போவாங்கன்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. பார்ட்டியையே கொண்டு சேர்த்துருவாங்கல்ல அப்படி அப்படிங்கிற மாதிரி தானே ஜெனரல் செக்ரட்டரியே அப்படி சொல்லிட்டாருன்னா பார்ட்டியையே கொண்டு மெர்ஜ் பண்ணிடுவாங்க. சேர்க்க மாட்டாங்க. சேர்த்தா இவர் வந்து கடலில் கரைந்த பெருங்காயம் ஆகி விடுவார். அந்த ஒரு காரணத்தினால் இவர் பார்ட்டியை கொண்டு சேர்க்க மாட்டார். மகாராஷ்டிரால ஒரு பொதுமக்களை ஒடுக்குவதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்ததாக செய்திகள்ல சொல்றாங்க. அதாவது ஸ்பெஷல் பப்ளிக் செக்யூரிட்டி பில், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம். அதற்கு வந்து இடதுசாரி தீவிரவாதிகளிடமிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் அப்படின்னு ஒரு விளக்கம் வேற கொடுக்கறாங்க. மகாராஷ்டிர சிறப்பு பொது பாதுகாப்பு மசோதா 2024. இது வந்து இடதுசாரி தீவிரவாத அமைப்புகளின் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கிறதுக்காகவே அப்படின்னு சொல்றாங்க. சட்டவிரோத நடவடிக்கைகளைன்னு தெளிவாக சொல்றாங்க சார். அதுக்கப்புறம் ஏன் எதிர்ப்பு வருது? இல்லையே, சொல்லிட்டு 2 வார்த்தை சொன்னாங்க. அது கவனிச்சு பாருங்க. அரசை விமர்சிப்பவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், அர்பன் நக்சலைட்டுகள் மேல் நடவடிக்கை எடுப்போம். யார் அர்பன் நக்சலைட்டு? அரசை விமர்சிக்கிறவங்களதான் இவங்க அர்பன் நக்சலைட் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன? ஃபார் தட் மேட்டர் எதிர்கட்சி மக்களவையில எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவருக்கையே வந்து அர்பன் நக்சலைட்னு தான் சொல்றாங்க. அரசைனா மாநில அரசை விமர்சிக்கக்கூடிய மகாராஷ்டிரால உள்ளவங்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய சட்டமா சார் அது? அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஆதார் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே நாதபடி எங்கும் நீக்கமரம் நிறைஞ்சிருச்சு ஆதார். அதுக்கப்புறம் ஆதாருக்கு வந்து இதே கிடையாது, வேல்யூடிட்டியே கிடையாதுன்னு சொல்லி புதுசா ஒன்று சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன். நினைச்சதெல்லாம் செய்வாங்க. இந்த செய்தியோட சேர்த்து மாணிக்கம் தாக்கூர் ஒன்றிய அரசுக்கு விமர்சனம் செய்து அவர் வந்து இப்ப என்ன கேட்டகரைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஊரக வேலை உறுதி திட்டத்தை தமிழ்நாட்டில் முடக்குவதற்கு முயற்சி செய்கிறது ஒன்றிய அரசு அப்படின்னு அவர் சொல்றாரு. மாநிலங்களவை புள்ளிவரம் கொடுக்கிறாரு. ஆமா. பட் அது விமர்சனமாக கருதினால் அவர் மேலேயும் இந்த சட்டம் எல்லா இடங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி வந்ததுன்னா அவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலாமா? அவர் மாதிரி பேசுறவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கலாமா?
அதாவது சட்டம் வந்து எலாஸ்டிக் இன் நேச்சரா இருந்தா அந்த எலாஸ்டிசிட்டி எந்த அளவுக்கு வேணாலும் இழுத்துட்டு போகலாம். இப்போ நம்முடைய அரசியலமைப்பு சட்டமே சில விஷயங்கள்ல எலாஸ்டிக் இன் நேச்சரா இருந்தது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க பாஸ் பண்ணவே விட மாட்டாங்கன்னு அம்பேத்கருக்கு வந்து அச்சம் இருந்தது. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இதை வந்து ஒரு ப்ரோ அண்டர் ப்ரிவிலேஜா கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். அந்த மகாமேதையின் காரணமாகத்தான் இந்த அளவிற்காவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. அதுக்கு நம்ம ஜவஹர்லால் நேரு போன்ற லெஃப்ட் ஆஃப் சென்டர் திங்கர்ஸுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஒரு ரேஷனல் அப்ரோச் வேணும், சயின்டிஃபிக் அப்ரோச் வேணும் வாழ்க்கையில அப்படின்னு ரொம்ப ரொம்ப தீவிரமாக அவங்க நம்பினதுனால பல விஷயங்கள்ல வந்து சொல்ல வந்ததை சொல்ல முடிஞ்சது. எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நெகிழ்வுத்தன்மைன்னு சொல்லிட்டோம்னா, அது இடது பக்கம் இழுத்தாலும் நெகிழணும்ல சார்? வலது பக்கம் இழுத்தா மட்டுமே நெகிழுமா? இல்லை, இடது பக்கம் வந்து மிஸ்ஸஸ் காந்தி இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு அதுல சந்தேகம் இல்லை. இப்போ விபி சிங் காரியங்கள் வந்து ஒரு இடதுசாரி தன்மை உள்ள காரியங்கள் தான். அதாவது அவர் வந்து ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் கொடுத்தாருன்னா அது ஒரு பெரிய இடதுசாரி தன்மை உள்ள ஒரு காரியம். அது சோசியாலஜி புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது தெரியும். அதனால வந்து கான்ஸ்டியூஷனுக்குள்ள அதை செய்ய முடியும். செய்யறதுக்கு மனசு இருக்கணும். பாருங்க, ஒரே ஒரு மிஸ்ஸஸ் காந்தி எமர்ஜென்சி சமயத்துல இவங்க விவசாயிகள் கடன் நிவாரண சட்டம் கொண்டு வந்தாங்க. ஒருத்தங்க எல்லா அட்வைஸும் எல்லாருக்கும் கிடைக்குது, அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு தனி மனிதர், இவர் ஒருத்தர் மட்டும் இல்லைன்னா, விபி சிங் இல்லைன்னா இந்த 27% ரிசர்வேஷன் வந்திருக்காது, சந்தேகமே கிடையாது. அப்போ என்ன தெரியுதுன்னா, கடைசியில் வந்து யாரு என்ன பேசினாலும் இந்த தனி மனித ஆளுமைங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம அரசியல் சட்டத்தை சொன்னா அம்பேத்கர் இல்லை என்றால் நேரு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிட்டு இருந்தாலும் டிராஃப்ட் ஒழுங்கா வராது. அதே மாதிரி டிராஃப்டை இவர் எவ்வளவு தூரத்துக்கு ஒழுங்கா கொண்டு வர முயற்சி பண்ணாலும் நேரு மாதிரி ஆட்கள் பக்கத்தில் இல்லைன்னா அந்த டிராஃப்ட் வந்து இது ஆகாது, சட்டமாகாது. ரெண்டு பேருமே தேவைப்பட்டாங்க சரியான காலகட்டத்தில். அதனாலதான் மகாத்மா காந்தியை பத்தி இவங்களுக்கு பிஜேபிக்கு வந்து அவ்வளவு தூரத்துக்கு கோபம் கிடையாது. கோபமெல்லாம் நேரு மேலதான். நேரு அம்பேத்கர் கோபத்தை காமிக்க முடியாது, ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு போயிடும். அதனால நேருவை என்ன வேணாலும் திட்டலாம். சார், மகாத்மா காந்தி மேல அந்த அரசியல் கொண்டவர்களுக்கு கோபம் இருந்தது இல்ல, பிஜேபியினுடைய அரசியலை கொண்டவர்களுக்கு கோபம் இருந்தது. ஏன்னா மகாத்மா காந்தியை தான் எலிமினேட் பண்ணாங்க. ஆமா, அதாவதுங்க மகாத்மா காந்தி பேசிக்கிட்டு இருந்ததை வந்து பல விஷயங்களை செயலாக்குனது வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான். அப்ப அவர் இல்லைன்னா சரி, அது செயலாக்கப்பட்டிருக்க மாட்டாது. இவங்க எப்படியெல்லாம் நேரு வந்து இது பண்றாங்கன்னா, மறைக்க பாக்குறாங்கன்னா, இது சத்தியமூர்த்தி பவனா இந்த இதுல அவர் வாழ்ந்த இல்லம் வந்து நேரு மெமோரியல வந்து ஆக்கப்பட்டது. இவங்க என்ன தீன்மூர்த்தி பவன் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மெமோரியல் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டு இது வரைக்கும் இருந்தவங்க அத்தனை பேருடைய புஸ்தகம், போட்டோ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜவஹர்லால் நேரு ஒரு மூலையில தள்ளிடுறாங்க. அத தீன்மூர்த்தி பவனாக இருக்கும்போது, நேருடைய நினைவகமாக அது இருக்கும்போது, கோபண்ணா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒருவர் கோபண்ணா வந்து அங்க போயிருக்காரு சார். அவர் வந்து ராஜீவ் தொடர்பாக, இந்திரா தொடர்பாக, அதுக்கப்புறம் நேரு தொடர்பாக ஒரு புக்குக்காக போட்டோஸ் எல்லாம் வாங்குறதுக்கு போனாரு. அதற்கு பிறகு அடுத்தாப்புல ராஜீவ், இந்திரா, ராஜீவ் எல்லாருடைய புக்கும் ரெடி பண்றதுக்காக போறாரு. இப்போ அதற்காக அங்க உள்ள லைப்ரரியில போய் போட்டோஸ் மற்ற விஷயங்கள் ஆர்கிவ்ஸ்ல இருந்து பார்க்கறதுக்காக போகும்போது அந்த மாற்றத்தை வந்து அவரு வெளியில மக்கள்கிட்ட சொல்றாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு அவருக்கு. அது அந்த கேரக்டரையே, அந்த இடத்தினுடைய கேரக்டரையே கொலைச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் செய்யறது? அரசு ஒரு முடிவு எடுத்திருக்குது. அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்தால் 7 ஆண்டு சிறை. நம்முடைய வரலாறு வந்து நம்ம வந்து மாத்துறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. யார் மாத்திரம் வரலாறு தான் நிற்கும். யார்க் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு இது வந்து ஷோ வந்து ஒன்று நான் போயிருந்த போது பார்த்தேன். யார்க்ல இருந்து போனவங்க தான் இடத்துல செட்டில் ஆனோன்னு அந்த பேர் நியூயார்க் அப்படின்னு வச்சாங்க. அந்த ஒரு பழமை நினைவா அமெரிக்காவில். இந்த யார்க் யூனிவர்சிட்டியில வந்து பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருமையா இவங்க வந்து சொல்றாங்க, இங்கிலீஷ் பீப்புள் அவங்களுடைய ஹிஸ்டரியை சொல்லும்போது, ஸ்காண்டினேவியன்ஸ் வந்தாங்க, எங்களை ஆட்சி செய்தார்கள், அவர்களிடமிருந்து நாங்கள் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ப்ராக்டிஸும் விவசாயத்தை பற்றின ப்ராக்டிஸும் நாங்கள் மிக அதிகமாக கற்றுக்கொண்டோம். ஸோ எவ்ரிபடி என்ரிச் த சொசைட்டி, எவ்ரி செக்டார் என்ரிச் த சொசைட்டி. அதை வந்து அவங்களுக்கு சொல்றது தயக்கம் இல்லை.
இங்க நேரு என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பத்தி, நேரு என்ன பண்ணாரு, இவங்க என்ன பண்ணலைங்கிறத பத்தி எழுதுனா இவங்களுக்கு ரொம்ப சிரமமாயிரும். ஒரு மாடர்ன் இந்தியாங்கிற அவுட்லுக்கு அவர் எவ்வளவு தைரியம் இருந்தா அவர் சொல்லுவார், இன்று நாம் வணங்க வேண்டிய கோயில்கள் நம்முடைய இரும்பு உருக்காலைகள் தான் அப்படி சொல்லி சொன்னார். ஓப்பனா சொன்னார், நாம் இப்படித்தான் செல்ல வேண்டும், இந்த பாதையில் தான் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எத்தனை விஷயங்கள் அவர் யோசிச்சிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு. அன்னைக்கு அவர் கொண்டு வந்த பப்ளிக் செக்டார் இல்லைன்னா இன்னைக்கு இவங்க பட்ஜெட்டரி டெபிசிட் எங்கெங்கேயோ போயிருக்குமே. அதையெல்லாம் வித்து தானே அவங்க பணம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல நேரு பிடல் காஸ்ட்ரோ போன போது அந்த அமெரிக்காவில் நியூயார்க் இந்த யூஎன் கான்ஃபரன்ஸ்க்காக யூஎன் மீட்டிங்காக போன போது அமெரிக்கன் கவர்மெண்ட் எல்லா 5 ஸ்டார் ஹோட்டலையும் சொல்லிட்டாங்க அந்த ஆளுக்கு ரூம் கொடுக்காதீங்கன்னு. யாரும் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு சாதாரண 3 ஸ்டார் ஹோட்டல் 2 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு ஹோட்டலில் போய் இவர் உட்காந்துருந்தார். உட்காந்துருந்தபோது எந்த உலக தலைவர் அவரை போய் பார்க்க போல, பயம் அமெரிக்கா மேல. த ஃபர்ஸ்ட் ஒன் டு கோ வாஸ் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு போனார்னு தெரிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரா வந்தாங்க. அது காஸ்ட்ரோ ரொம்ப நெகிழ்ச்சியாக குறிப்பிட்டிருக்காரு. அந்த மாபெரும் மனிதரை நான் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்வாக குறிப்பிட்டிருக்காரு. த மேன் வாஸ் வெரி கரேஜியஸ். ஜவஹர்லால் நேரு ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காரு. முசோலினி ஆட்களும் செகண்ட் வேர்ல்டு வார் சமயத்தில் திரும்ப முசோலினி உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. ஹி ஃபிளாட்லி ரெஃப்யூஸ்ட். அவர் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவருடைய கொள்கையிலிருந்து நான் முற்றிலும் மாறுபட்டவனாக இருக்கிறேன், பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ற தைரியம் அவருக்கு இருந்தது. எத்தனையோ சொல்லலாம் இது மாதிரி. பட் முசோலினியை போய் சந்தித்தவர்கள் வேறு தரப்பினர் தானே சார்? முசோலினி சந்திச்சவங்க, ஹிட்லர் நேதாஜி சந்திச்சாரு. அந்த கான்டெக்ட் சொல்றீங்களா? எந்த கான்டெக்ட் சொல்றீங்க? நேதாஜி ஹிட்லரை சந்திச்சாங்க. முசோலினி சைட்ல இட்டாலிக்கு போய் இந்து மகாசபை அல்லது அந்த அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க போய் அவங்கள சந்தித்தது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு சார். அதை படிச்சாங்க. அடுத்து சொஸ்திகா, ஹிட்லருடைய சொஸ்திகா இது நம்ம இதுல இருக்கிற சிம்பிள் தானேன்னு சொல்லி ஹிட்லரை சொந்தம் கொண்டாடினாங்க. இது நேதாஜி போய் பார்த்தபோது அவர் சொன்னாரு, we as a ICOM as a representative of a very proud nation with a distinct culture, என்னை ஈக்குவலா நடத்த முடியும்னா நான் உங்க கூட வர்றேன் சொன்னாரு. அப்படி சொல்றதுக்கும் மண்டியிட்டு தண்டனிட்டு நிற்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு செய்தி சார். துணை முதலமைச்சர் உதயநிதி அடிமைத்தனமே தோல்விக்கான தொடக்க புள்ளி அப்படின்னு ஆதிக்கத்துக்கு அடிபணிய மறுத்து அந்நிய படையை விரட்டி அடிச்ச வீரமான தலைவர் தீரன் சின்னமலை, அவருடைய வழியில தமிழ் மண்ணில் ஆதிக்கத்தையும் அடிமைத்தனத்தையும் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்றாரு. தீரன் சின்னமலைக்காக சொல்றாரு. ஆனா தமிழ் மண்ணில் இப்போ வரைக்கும் வீழ்த்த வேண்டிய தேவை அடிமைத்தனத்தை வீழ்த்த வேண்டிய தேவை இருக்குதுன்னு சொல்றாரு. ஆதிக்கத்தை வீழ்த்த வேண்டிய தேவை இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப இங்கு ஆதிக்கம் செய்பவர்கள் யாரு, அடிமையாக இருப்பது யாரு அப்படிங்கிறத பேச வேண்டியதாகுது. The worst kind of slavery is a mental slavery. மனதளவில் அடிமைகளாவதுதான் மிகப்பெரிய அடிமைத்தனம். அதுக்கான முயற்சிகள் தான் இன்னைக்கு ரொம்ப அதுக்கான முயற்சிகள் நடந்து வெற்றி கண்டது பல்லவர் காலத்துல இருந்துன்னு சொல்லலாம். அது நிலை பெற்று விட்டது. அதுக்கும் முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஜாதிங்கிறது இங்க நிலை பெற்று விட்டது. அதுக்கு முன்னாடி ஜாதி நிலை வரல. காசியபன் அப்படிங்கிற ஒரு மன்னன் தான் விஸ்வாமித்திரன் அங்க ஒரு முனிவராக மாறினார். ஸோ அப்கிரேடேஷன் இந்த சோஷியல் ஹைரார்கி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. அதுல தொடர்ந்தது. அது மிக மிக வலிமை பெற்றது பல்லவர் காலம், அடுத்து அந்த சோழர் காலம். அதுல ரொம்ப வலிமை பெற்றது அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. பாரதியார் எதுக்கெடுத்தாலும் சக்தி சக்தின்னு சொன்ன பாரதியார் உள் மனசுல எப்படி இருந்தார் அப்படின்னா, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை நாட்டிலே, இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே அப்படி அதான் அவருடைய ட்ரீம். மனிதர்களுக்குள்ள இழிவுன்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்றேன் சார். இன்னைக்கு என்னுடைய துணை முதல்வர் சொல்றது அந்த வார்த்தைகளை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி. ரொம்ப முக்கியமான சொற்கள். இந்த சொற்கள் எல்லாம் ஒரு இளைய தலைவர் இது மாதிரி சொல்றதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாம்மா, அஜித் மேற்கோள்ல இருந்து ஆரம்பிச்சோம் சார். அடுத்த தலைமுறை அரசியல் தலைவர்கள் வந்தாலும் அவங்களெல்லாம் எதிர்கொள்வதற்கு அடுத்த தலைமுறை ஒண்ணு ரெடியா இருக்குங்கிறது தெரியுது. ஆமா, அடுத்த தலைமுறை ரெடியா இருக்குதுன்னு தெரியுது. ஆளுமைகள்லையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைக்கு தேதியில முதலமைச்சருக்கு நிகராக யாரும் இல்லை அப்படிங்கிறது ஒரு செய்தியாக இருக்கு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களும் இதே மாதிரியான கருத்தை சொல்றாரு. பிஜேபியோட சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டு
அதிமுகவுடைய தொண்டர்களே சோர்வாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. அடிமைகளாக மாறி நின்று சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அவர் தமிழ்நாடு அரசு, திமுக அரசுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி வேகமாக பேசுகிறார், அதற்கு பதில் சொல்லும் விதமாக இவர் சொல்ற கருத்துக்களா அப்படின்னு ஊடகங்கள்ல உரையாடல்களை நடத்துறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதோட நிகழ்ச்சி? அதுவும் தான் அவருக்கு பதில் சொல்லணும். ஏன்னா அவர் ஒவ்வொரு ஊரா போய் குற்றச்சாட்டு எழுப்பிட்டு இருக்கும்போது அரசியல் ரீதியாக பதில் சொல்லணும். அதுவும் உண்மைதான். ஆனால் அந்த பதிலை மீறிய சில கசப்பான உண்மைகள் இருக்கின்றன, அவைகளையும் இருக்கிறார். அடிமைத்தனம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் சொல்றாரு. அது ரொம்ப பெரிய கேடு. அது வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறது நிஜம்தான். இல்லைன்னா இவங்க விவசாய சட்டத்தில் போய் ஓட்டு போட்டு வந்திருப்பாங்களா, இல்லை சிஏஏல போய் ஓட்டு போட்டு வந்திருப்பாங்களா, இன்னைக்கு கோயில் பணத்திலிருந்து ஏன் காலேஜ் கட்டுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்களா? அது கூட்டணியில இருக்கிற எத்திக்ஸ், கூட்டணி அறத்துக்காக போட்ட ஓட்டு இல்லையா சார், அடிமைத்தனத்தால போட்ட ஓட்டா? இவங்க என்ன சொன்னாங்க, நம்ம 2 பேரும் கலந்துகிட்டதுல தான் செம்மலை என்ன சொன்னாரு, இது தேர்தல் கூட்டணி, கொள்கை கூட்டணி இல்லை, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இண்டிபெண்டன்ட் ஸ்டாண்ட் எடுப்போம். நான் கேட்டேன், நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஸ்டாண்ட் எடுத்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? தேர்தல் அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா நீங்கள் பாட்டு குய்ய முறையும் கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால நாங்கள் அடுத்து இண்டிபெண்டன்ட் டெசிஷன் எடுப்போம்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. அது மட்டும் இல்லை, அப்படி இண்டிபெண்டன்ட் டெசிஷன் கூட எடுக்கலை நீங்கள் சொல்ற மாதிரி. ஆமாம், அது கூட்டணி தர்மம் அப்படி சொல்லிட்டு அதர்மங்கள் எல்லாம் தர்மங்கள் ஆகின்றன, வரங்கள் எல்லாம் சாபங்கள் எல்லாம் வரங்கள் ஆகின்றன. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஓகே சார், இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட நிறைவு செய்யலாம் சார். ரொம்ப நன்றி. நாளை தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.